வயது மூப்பு காரணமாக நேற்று பெங்களூரில் உள்ள மருத்துவமனையில் பிரபல மூத்த கன்னட நடிகை சரோஜா தேவி உயிரிழந்தார். அவரது உடல் பொதுமக்கள் பார்வைக்காக பெங்களூரு மல்லேஸ்வரத்தில் உள்ள அவரது வீட்டில் வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில இன்று பிற்பகல் 12 மணிக்கு அவரது உடலானது சன்னப்பட்னா ராம்நகர் அடுத்துள்ள பெங்களூரு அடுத்து ராம்நகர் பெங்களூரிலிருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சென்னப்பட்னா பகுதியில் உள்ள பண்ணை வீட்டில் அடக்கம் செய்ய அவரது குடும்பத்தார் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவரது உடலுக்கு என்றால் அவர் பல மொழிகளில் தமிழ், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட பல மொழிகளில் 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள நிலையில் கன்னட நடிகர்கள், தெலுங்கு நடிகர்கள் என பலரும் வந்து அஞ்சலியை செலுத்திய நிலையில் தமிழ் திரையுலகிலிருந்து இன்று அதிகாலை நடிகர் விஷால் மற்றும் கார்த்திக் அவர்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரது மறைவு திரையுலகிற்கு பெரிய இழப்பு என்று அவருக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் விஷால் அவர்கள் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்ல, அவரது உடலுக்கு தற்போது கர்நாடக முதல்வர் சித்தராமையாவும் அஞ்சலி செலுத்தி வருகிறார். அதே போல பாஜகவை சேர்ந்த பலரும் வந்து நேற்று அஞ்சலி செலுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அவரது உடல் இன்று 11 மணிக்கு பெங்களூரில் உள்ள மல்லேஸ்வரம் வீட்டிலிருந்து புறப்பட்டு அவரது பண்ணை வீட்டிற்கு 12 மணிக்கு சென்றடையும். அங்கு அவரது உடல் நல்லடக்கம் செய்ய ஏற்பதாக குடும்பத்தார் தெரிவித்திருக்கிறார்கள். மறைந்த பிரபல நடிகை சரோஜா தேவியின் உடல் கர்நாடக மாநிலம் மல்லேஸ்வரத்தில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னைப்பட்டினம் பகுதியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இன்னும் சற்று நேரத்தில் உடல் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பாரதிராஜா. ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.